யாரா இது? இன்ஸ்டாகிராம் பைத்தியம். தொலைபேசியில் ஆர்வம் ஓபிஎஸ் கூறியதற்கு நயினா நாகேந்திரன் மறுப்பு. கடிதம் அனுப்பியிருக்காருன்னு சொன்னது எனக்கு தெரியல. கடிதம் எனக்கு இன்னும் கடிதம் வந்து சேர்ந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்ப அது யாரு உண்மை சொல்லியிருக்கா, யாரு போய் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். தனக்கு அனுப்பியதாக கூறும் கடிதம் இதுவரை வந்து சேரவில்லை என்றும் விளக்க. தேனியில் வனத்துறை மற்றும் காவல்துறையின் தடையை மீறி மேய்ச்சல் மாடுகளுடன் மலையேறிய சீமான். மலைப்பகுதியில் மாடு மேய்ச்சலுக்கு வனத்துறையினர் விதித்த தடைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராட்டம். மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தின் போது வனத்துறையின் தடுப்புகளை அகற்றி தூக்கி வீசிய நாம் தமிழர் கட்சியினர். வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நூற்றுக்கணக்கான மாடுகளை மலையேற்றி போராட்டம். குரோமியம் கழிவுகளை அகற்றாமல் மக்களை ஸ்லோ பாய்சன் வைத்துக் கொள்வதா? ராணிப்பேட்டை சிப்காட்டில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மத்தியில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. ஸ்லோ பாய்சன் வச்சு கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்லோ பாய்சன்னா காற்றிலையும் நீங்க குடிக்கிற நீரிலையும் அன்றாடம் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த குரோமியத்தை அகற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்? சாதாரண ஒரு செயல். திமுகவில் இணைய போவதாக பரவும் தகவல் வதந்தி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. நான் மானஸ்தன் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கே தெரியும் என்று பதில். எதிர்பார்ப்புக்கு ஏமாற்றம் தரது விஷயம். ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு, ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு. யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னா ஜெயிக்குவது கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகல் அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக டிடிவி தினகரன் பேட்டி. விலகல் முடிவை மறுபரிசீலனை செய்து மீண்டும் கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் சேர அழைப்பு.